இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த முறையை பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு வந்து செலவு குறைவு, லாபம் அதிகம், விளைச்சலும் அமோகமாக இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா, நேரடி நெல் விதைப்பு முறை. இந்த முறையை பயன்படுத்தினோம் அப்படின்னா ஏக்கருக்கு 15 கிலோ நெல் விதைச்சா போதும். அப்படி விதைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி அதிக அளவில் சிம்பு வெடிக்கும். அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் ஏக்கருக்கு 30 கிலோ வரைக்கும் விதைச்சாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கு அதிக அளவில் விழுகும். அதுக்கடுத்து இலைப்பேனு, இலை சுருட்டு புழு, இந்த மாதிரி புகையான், இது கடைசி நேரத்தில் அதிகமான அளவில் சீக்கு விழுகும். சரிங்களா? அதுக்கடுத்து நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் இருக்கணும். ஓரளவு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டுறோம் அப்படின்னா நல்லாவே சிம்பு வெடிக்கும். சிம்பு வெடிக்கிற டயத்தில் அப்புறம் இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த கோடு மாதிரி தெரியுதுல, இந்த இது எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம நெல் விதைச்சோன்னே அந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக தான் போட்டிருந்தோம். இது போடுறதும் பெஸ்ட்டு தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடம் பூரா கேப்பு விழுந்து, அதாவது காற்று உள்ளே போய் வெளியில் வரும். அப்படின்றப்ப நம்மளுக்கு நல்ல மகசூல்